வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு வந்த தலைவலி. ஸோ இந்த ஹவுஸோட கேப்டனான துஷார் அவர் செய்ய தவறிய கடமைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிகிட்ருக்காரு. அதில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் போட்டு பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த 8 சீசன்லேயும் இந்த சீசனில் கேப்டன் திட்டு வாங்கின மாதிரி யாருமே பிக் பாஸ் கிட்ட திட்டு வாங்கலை. ஃபஸ்ட்டு அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட் ரேஷனிங் வந்துச்சு. சூப்பர் டீலக்ஸ் அவங்களோடது ரேஷன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரெட் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு 2 பிரெட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆதிரை அவங்களோட ப்ரெட்டை காணோம். இதை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி கூட ரேஷனிங்கை அவருக்கு கொடுக்க தரல. அடுத்தது என்ன அப்படின்னா, பாரு அவங்க டீமில் இருக்கிறவங்க எல்லோரும் குடிக்கிற காஃபி பவுடர், அவங்களுக்கு லக்ஸுரி இருக்கு இல்லையா, அந்த காஃபி பவுடரை ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதை ஒழிச்சு வச்சதை கேப்டன் அங்கே நின்று பார்க்குறாரு. அவர் ஓவரால் ஹவுஸுக்கு தான் கேப்டனே தவிர ஒன்லி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு கிடையாது. அவர் அவங்களுக்கு மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் லெட்டர் மூலமாகவோ இல்லை மைக் மூலமாகவோ அவருக்கு நிறையா ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவர் எந்த ஆர்டர்ஸையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அது ஏன் அப்படிங்கிறதும் தெரியலை. இப்போ அவர் கூட விக்கல்ஸ் விக்ரமும் நின்னார். அவர் சொன்னது தான் இதெல்லாமே. ஸோ அந்த விக்கல்ஸ் விக்ரம் கூட நின்றுட்டு இருந்தப்போ அவர்கிட்ட பிக் பாஸ் சொன்னார், நீங்கள் லாஃபிங் தெரப்பியை போய் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டாங்க. அடுத்தது துஷார் பண்ணாதது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கை ஃபஸ்ட்டு எல்லோரும் மாட்டுறதை என்ஷூர் பண்ணணும். அதுக்கு அடுத்து அந்த மைக்கோட பேட்ரி இருக்கு இல்லையா, அதில் போய் கிளிப்பு போடுறது, அதில் வெயிட் ஏதாவது போடுறது, ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் பிரேஸ்லைட்ஸு பேண்ட்ஸ் அந்த மாதிரி போடுறது, அதை போடுறச்சா அது ரிப்பேர் ஆகும். அந்த ரிப்பேர் அவங்க சரி பண்ணி கொடுத்து திருப்பி அடுத்த தடவை அதை போடாமல் இருக்கணும். ஆனால் யாருமே அதை போடாமல் இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, எல்லா இருக்கிற நோட் பேடு பென்னு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ண சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் துஷார் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருந்த நோட்டையும் பெண்ணையும் விட்டுட்டார். இதை பாரு நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ துஷார் ஒரு நல்ல பிளேயரா இல்லை நல்ல கேப்டனா இல்லை நல்ல பிக் பாஸ் மெட்டீரியலாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.